ஹராமான பொருளாதாரம் இல்லை நாங்கண்டா ஹராம் இல்லை ஹராம் என்ன ஹராம் இல்லை நாங்கண்டா ஹராத்தும்போ கைய வச்சே இல்லை என்ன ஹராம் வட்டி வட்டி 100க்கு 10 100க்கு 20 தயாவத்தி அக்கா சீலவத்தி அக்கா பேமத்தி அக்கா சோமதாசையா பேமதாசையா கொடுக்குறானுவல் 100க்கு 10 100க்கு ஷவடியை வச்சு காப்பை வச்சு சேனை வச்சு பொஸ்தாத்தை வாகனத்தை பொஸ்தாத்தை வச்சு வீட்டோட டீடை வச்சு எடுத்துட்டு வாரேன் 100க்கு 10 100க்கு 20 வட்டி இதான் எங்க ஆட்களுக்கு தெரிஞ்ச ஹராம் வட்டி வட்டி எங்க ஆட்களுக்கு தெரிஞ்ச ஹராம் ரெண்டிக்கு ஒன்று வட்டி மற்ற பண்டி பண்டி ஹராம் ஹராம் அடி கட்டக்கால் மச்சான் கட்டக்கால்டா ஹராண்டா கட்டக்கால் அடி தின்னாடா மோடேன் கட்டக்கால் களத்து மடத்துக்கு அடிச்சிருப்பாங்க நாகசலாங் நேர நிக்கல சீவன் இல்லை ஆனா பைட்டுக்கு ஹலால் தேடுவான் அடே அடே ஜம்மித்துலமா சீலி கொண்டு வாருடா எனக்கு விலங்குல மச்சான் நீ வாரே அவனுக்கு பட்டு நீ வாரே அடே நீ ஊத்திக்கிறியடா அதுக்கு சீலிக்காடா நீ களத்து மடத்தை அடிச்சு அதுக்கு சீலிக்காடா அது ஒரிஜினல் சீலரக் ஐயோ எங்க ஆட்களுக்கு தெரிஞ்ச ஹராம் இவ்வளவு தான் வட்டி பட்டி வட்டியும் பண்டி இவ்வளவு தான் தெரியும் அதுக்கு மேல தெரியா சங்கையானவர்களே பொய் இருக்கே பொய் மாறாம் தான் பொய் மாறாம் உண்மையை சொன்னா 10 கிடைக்கும் பொய்யை சொன்னா 100 கிடைக்கும் 90 நெருப்பு ஏமாத்து பொருளாதாரம் மற்றவரை ஏமாத்தீகி பொய்யை பேசி ஏமாத்தீகி ஏமாத்து பொருளாதாரம் பச்சை ஹராம் அது அதை பத்தி யாரும் பேசல ஏன்னா எல்லாரும் அதோட சம்பந்தம் அதை பத்தி யாரும் பேசல பொய்யும் ஹராம் தான் ஹராமான பொருளாதாரம் ஹராமான பொருளாதாரத்தினால் குழந்தைகளுக்கு உணவூட்ட வேண்டாம் சாலிஹான உணர்வு உண்டாகாது சாலிஹான உணர்வு உண்டாகாது எந்த மதரசாயில போட்டாலும் ஓத மாட்டான் ஓடி வருவான் ஓடி வந்தே போற ஹசரத் மாட்ட குறை வந்து அந்த ஹசரத் அப்செட் ஆமையா ஜல்பல்லாமே பிள்ளைகளுக்கு அடிச்சு முகத்துல பாயிடாமே விளக்குமே விளையாடே அடே அடே இந்த பொருளாதாரத்தை பாடுறான் எல்லா பிள்ளையும் ஓதுது புள்ள ஓடுது என்னாண்டு பாரு ஹராமான பொருளாதாரம் துறப்பட்டி ஒரு நாள் உணர்வு உண்டாகாது சரி எப்படி சரி நீங்க ஆலிமாக்கி ஹாபிஸாக்கி எடுப்பீங்க துட்டிக்கு தானே கொடுத்து என்னமான போட்டுக்கிட்டு அடிச்சு எடுத்துறேன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட கிருபையினால ஆலிமாக்கி ஹாபிஸாக்கி எடுப்பீங்க ஆனா சாலிஹான உணர்வு உண்டாக்கலாம் ஏகதி ஏகர்ல போவாண்டவே அது ரத்தத்துல உரிவார சாமான் உங்களோட பொருளாதாரம் எப்படி உங்களோட ரத்தம் அப்படி உங்களோட ரத்தம் எப்படி உங்களோட உணர்வுகள் அப்படி இமாமுனா கஸ்ஸாலி ஹராமான பொருளாதாரத்தினால் மனைவிக்கு உணவூட்ட வேண்டாம் அவளுக்கு ஹலாலில் இன்பமிக்காது ஹராத்தில தான் இன்பம் ஹலால சாயமேட பத்தின ஹலால தான் அவளுக்கு மோக வேண்டியாது ஹலால பச்சாத்து கணக்கெடுக்க மாட்டான் ஆனா ஹராத்த தள்ள வச்சு பாப்பா ಇದೀಗೆ ಕೂಲನ್ನು ಕಳಿಸಿರವಾ ನನ್ನಾರು ಕುಡಿಕಿಯಾ ಕೂಲು ತರವಾ ಫಲ್ಡ ஒன்று கரைக்குவா ஃபல்ட ಇದೀங்களே மச்சான் ಇದೀங்களே ஃபல்ட தரவா ஃபல்டா இவருக்கு பச்சை தண்ணியும் இல்லை ஹராத்தில் தான் அவளுக்கு மோகமா நல்லா விளைக்குங்க இந்த அபூதகரை கண்டு ஹராமான பொருளாதாரத்தினால் ஆடைகள் வாங்கி கொடுக்க வேண்டாம் அந்த ஆடை அணிஞ்சிருக்கும் காலமெல்லாம் அவளுக்கு ஆபாசமான உணர்வுகள் தான் உண்டாகும் ஆபாசம் காட்டோனும் புட்டிக்கோணும் நெஞ்ச முன்னு போட்டுக்கொண்டு போகணும் ஆம்பளோட புலங்கணும் முட்டோனும் மோதோனும் வெளியே போ காட்டோனும் புட்டிச்சோனும் என்ற உணர்வுகள் தான் உண்டாகுமே ஒழிய சாலிஹான உணர்வுகள் அவளுக்கு உண்டாகாது தலாக் சொல்லி வேலில்லை தலாக் කියලා වැඩක් නෑ තවත් එකක් බැන්දා තෝකටත් දෙනවා ඒ ගින්දර ඒකිට හැදෙනවා என்ன கதைன்னு பாருங்க காலில ඔක්කොම කාලි යන්නවනේ කාලි empty මුන්ට මෙලෝ හතක් දන්නේ නැහැ කාලිලට ඔක්කොම empty அவனும் சும்மா வந்து என்னண்ட தலாக்கோ சொல்லி போ தொலைஞ்சி போ முண்டி அவன் தலாக்கு அடே கேளே ஆண்டவனே வாய திறந்து கேளே அடே நீ என்னத்தை சம்பாதிக்கிறாய் என்னத்தை සම්බාර කේරුළු කාලි කියන්නේ නිකන් නෙමෙයි රජයේ සේවයක් කියලා ඒගොල්ලන්ට හිතේ. அவங்களுக்கு என்ன ஒரு රජයේ සේවයක් කියලා. රජයේ සේවයක් නෙමෙයි ශරීයතේ නිලයක්. ශරීයතේ නිලයක්. මුෆ්තිය පාක පවර කාලි.
முஃப்தி தீர்ப்பு கொடுப்பவர், காதி தீர்ப்பு எடுப்பவர். எடபுலாம் கண்டு ஓனம தீந்துவா கண்டபுலாம் ஒரு ஹராத்த ஹலாலாக்கிலும் அவருக்கு அப்படி பவர் காலிக்கு முங்கும் எம்டி அப்பேராட்டி எம்டி காலி அஹப்பங் பொருளாதாரத்தை பத்தி கேட்கணும் எங்களுக்கு கேட்கலாம். මුෆ්තිට අහන්න බෑ, කාලිට අහන්න බලන්න මෙවරෙන් තොබේ හම්බ කරලා කියලා කියපන් පොඩ්ඩක්. තෝ කොච්චර හම්බ කරනවද? තෝගේ ආදාය මාර්ගය කොහොමද? අහන්න පුළුවන්. එහෙම බලයක් තියෙනවා යාට. சும்மா எடுத்தலாகல சரி சரி சொல்லி தொலைஞ்சி போனி ஓ நீனும் போ இது என்ன தேனிது கூத்து මොකද්ද කිව්වේ? ஹராமான பொருளாதாரத்தினால் எங்கட பொருளாதாரம் ஹராமுக்கு கலப்பட்டிருந்தால் அந்த பொருளாதாரம் பரிசுத்தமாகும் எங்கட ஜகாத்துல் ஃபித்ராவின் மூலமாக.